மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இன்றைக்கு தொடர்ந்து தினந்தோறும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப பல்வேறு புதிய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிண்டியில் அமைந்திருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என்பது மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் 15ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த மருத்துவமனை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு மருத்துவ சேவை ஆற்றி வருகிறது. அந்த வகையில் ஓராண்டில் மட்டும் 3,13,854 பேர் புறநோயாளிகளாக இருந்து இந்த மருத்துவமனையில் பயன்பெற்றிருக்கிறார்கள். உள்நோயாளிகளாக ஓராண்டில் 66,855 பேர் உள்நோயாளிகளாக பயன்பெற்றிருக்கிறார்கள். இதுவரை 2,315 அறுவை சிகிச்சைகள், இங்கே 15 அறுவை சிகிச்சை அரங்குகள் இருக்கிறது. உலக தரத்துடன் கூடிய இந்த அறுவை சிகிச்சை அரங்குகளில் 2,315 அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. இரத்த பரிசோதனைகளை பொறுத்தவரை 7,89,913 இரத்த பரிசோதனைகள் நடைபெற்றிருக்கிறது. சிடி ஸ்கேன் பரிசோதனைகள் 7,512 சிடி ஸ்கேன் பரிசோதனைகள் நடைபெற்றிருக்கிறது. இங்கேதான் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஆட்டோ எம்ஆர்ஐ இருக்கிறது. அந்த எம்ஆர்ஐ பரிசோதனைகள் 2,645 இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத டபுள் பலூன் எண்டரோஸ்கோபி இங்கே இருக்கிறது. அதன் மூலமான பரிசோதனைகள் 2,295 நடைபெற்றிருக்கிறது. 25 அதிநவீன டயாலிசிஸ் இயந்திரங்களும் பயன்பாட்டில் இருக்கிறது. அதன் மூலம் இதுவரை 7,389 டயாலிசிஸ்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னமும் இந்த மருத்துவமனையை உலக தரத்துடன் கூடிய மருத்துவமனையாக தரம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு 14,25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதில் ஒன்று 13 கோடி ரூபாய் செலவிலானது. இதுவரை இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அந்த பிபி பிளேன், B1 பிளேன் என்று சொல்லக்கூடிய மூளை இரத்த நாள கேத்லாப் ஆய்வகம். மூளை இரத்த நாள கேத்லாப் ஆய்வகம் என்பது மூளையில் ஏற்படுகிற இரத்த நாள கட்டிகளை, இரத்த நாள கசிவுகளை, இரத்த நாள அடைப்புகளை, காலில் ஏற்படுகிற இரத்த நாள அடைப்புகளை, ஸ்டென்டிங் முறையில் குடல் இரைப்பை பகுதியில் ஏற்படும் இரத்த கசிவுகளை, சிறிய அளவிலான புற்றுநோய் கட்டிகளை நுண்துளை வழியாக இரத்தம் உறைதலை ஏற்படுத்தி சிகிச்சை அளிக்கிற அதி அற்புதமான கருவியாகும். இதை பொறுத்தவரை தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சை செய்து கொள்ள 5 லட்சம் ரூபாய் தொடங்கி 15 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். ஆனால் இந்த மருத்துவமனையில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இலவசமாக இந்த சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. அந்த அரங்கை பொறுத்தவரை உலக தரத்துடன் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த இயந்திரமும் சரி, அது அமைக்கப்பட்டிருக்கிற அறையும் சரி அமைந்திருக்கிறது. அது இன்றைக்கு நானும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும், அதேபோல் இந்தியன் மெடிசன் கமிஷனர் அவர்களும், நம்முடைய டிஎன்ஹெச்எஸ்பி ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர்களும், பெருமதிப்பிற்குரிய ஐஐடியின் இயக்குனர் திரு கோட்டீஸ்வரன் காமக்கோட்டி அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று அதை தொடங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். அது இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இன்னும் ஒரு அதிநவீன கருவி ஓல்மியம் லேசர் என்று சொல்லக்கூடிய 1.25 கோடி மதிப்பிலான ஒரு கருவி. இதுவும் கூட அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக நிறுவப்பட்ட ஒன்று. இதில் சிறிய கட்டிகள், ஆண்களுக்கு சிறுநீரக பாதையில் ஏற்படுகிற புரோஸ்டேட் சுரபி மற்றும் இரைப்பை குடலில் ஏற்படுகிற சிறிய இரத்த கட்டிகளை பெரிய அறுவை சிகிச்சைகள் இல்லாமல்
இரத்தப்போக்கு இல்லாமல் சுலபமாக லேசர் மூலம் சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய கருவி. இதுவும் கூட தனியார் மருத்துவமனைகளில் 2 முதல் 3 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். அதுவும் இங்கே இலவசமாக முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செய்து தரப்படும். அதுவும் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு இந்திய மருத்துவம் என்பது தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பான வகையில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மானிய விவாதத்தின் இறுதியில் 110 அறிவிப்புகள் இந்த ஆண்டு செயல்படுத்துவதற்கு என்று அறிவிக்கப்பட்டது. இந்த துறையை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் 110, 108, 136 என்று கடந்த 3 ஆண்டுகளாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாலும் அந்த அறிவிப்புகளை பொறுத்தவரை ஓராண்டு முடிவதற்குள் முழுமையாக நிறைவேற்றி ஆக்ஷன் ரிப்போர்ட் என்கின்ற வகையில் புத்தகங்களையும் வெளியிட்டு அந்த ஆண்டு இறுதியில் மன்ற உறுப்பினர்களுக்கு தந்து வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட புதிய அறிவிப்புகள் 110. இந்த 110 அறிவிப்புகள் இன்றைக்கு 3 அறிவிப்புகள் இன்றைக்கே செயலாக்கத்திற்கு வருகிறது. அறிவிக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் 3 அறிவிப்புகள் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்கு அறிவித்ததை இன்றைக்கு நிறைவேற்றிய நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. அதில் ஒன்று, இந்திய மருத்துவமுறை மருத்துவத்தில் அப்ளைடு மெக்கானிக்ஸ் மற்றும் பயோமெடிக்கல் பொறியியல் துறையின் மூலம் புதிய தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்தி சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மெட்ராஸ் அதனுடன் இந்திய மருத்துவத்துறை ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளும் என்று சொல்லப்பட்டது. அந்த வகையில் நம்முடைய துறையின் ஆணையர் அவர்களும் IITயின் இயக்குனர் திரு காமகோட்டி அவர்களும் இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நிதிநிலை அறிக்கையில் இன்னொரு அறிவிப்பு எண் 102, ஆயுர்வேத அறிவியல் ஆராய்ச்சி மத்திய கவுன்சில் அதன் மூலம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்திய மருத்துவ முறையில் வழங்கப்படுகிற உயர்தர மருந்துகளின் தரத்தை அறிவதற்கும் ஆயுர்வேத அறிவியல் ஆராய்ச்சி அதற்கான மத்திய குழுவுடன் ஒரு இணைந்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்காக இன்றைக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இன்னொரு அறிவிப்பு எண் 104, அதாவது அரசு மருந்தகங்களில் இருக்கிற சித்த மருந்துகள், இந்த சித்த மருந்துகள் எதன் மூலம் எந்தெந்த அளவுகளில் கலப்பு செய்யப்படுகிறது, எந்த அதுக்கு செய்வதற்கு எந்த வகையான உத்திகள் கையாளப்படுகிறது, அதற்கான அந்த ரா மெட்டீரியல் என்று சொல்வார்களே அது என்ன மாதிரியான ரா மெட்டீரியல் பயன்படுத்தப்படுகிறது போன்ற எல்லா விஷயங்களையும் ஒரு புத்தகமாக ஆக்கியிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு 100% சித்த மருந்துகளின் ஒரு அதில் எந்தெந்த வெளிப்படைத்தன்மையாக அந்த மருந்துகள் குறித்த ஒரு உண்மை நிலையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு. அந்த வகையில் ஒரு புத்தகம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் தமிழக அரசு செயல்படுத்துகிற சித்த மருந்துகளின் ஒட்டுமொத்த மருந்துகளின் செய்முறைகளையும் அது இன்றைக்கு அழகாக கோர்த்து ஒரு புத்தகமாக ஆக்கியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தையும் இன்றைக்கு வெளியிட்டு இன்றைக்கு மகிழ்ச்சி பெற்றிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு, அரசு யுனானி மருத்துவக் கல்லூரி, அரசு யுனானி மருத்துவ சேவையை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இன்றைக்கு புதிதாக தொடங்கி வைத்திருக்கிறோம். அதற்கென்று பிரத்யேகமாக ஒரு மருத்துவ மையம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே தொடங்குகிற இந்த நாளே கேள்விப்பட்டு 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய தாய்மார்கள் வந்து சிகிச்சை பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். கொரோனா காலத்தில் கூட இந்த யுனானி மருத்துவம் தமிழ்நாட்டில் செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தபோது வாணியம்பாடியில் நாங்கள் ஒரு யுனானி கொரோனா கேர் சென்டர் ஒன்றை திறந்தோம். பிரத்யேகமாக திறந்து வைக்கப்பட்ட அந்த யுனானி கொரோனா கேர் சென்டரில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய தாய்மார்கள் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பின்றி பயன்பெற்றார்கள். அந்த வகையில் யுனானி மருத்துவ சேவையை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தொடங்கி வைப்பதை பெருமையாக அடைகிறோம். காரணம், இந்த மருத்துவமனை என்பது இன்றைக்கு எல்லா வசதிகளுடனும் கூடிய ஒரு மருத்துவமனையாக, எல்லா உயர்தர சிகிச்சைகளும் தரக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இன்றைக்கு உலக அளவுக்கு புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் ஒன்றாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த யுனானி மருத்துவத்தையும் இங்கே அது தொடங்கி வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது
தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடனும் ஒரு ஒப்பந்தம், அதாவது தொன்மையான தமிழ் மருத்துவ இலக்கியங்களையும் தமிழ் வழியிலான மருத்துவத்தையும் இன்றைக்கு தொடர்ச்சியாக அனைவரும் அறிந்து கொள்ளுகிற வகையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அதற்கான நடைமுறைகளை மேற்கொள்வது என்கின்ற வகையில் அந்த தமிழாய்வு மையத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டும் அது யுனானி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மத்திய யுனானி ஆராய்ச்சி மையம் புதுதில்லியுடனும் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மத்திய யுனானி ஆராய்ச்சி மையத்தின் அலுவலர், உயர் அலுவலர் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரும் கூட தற்போது எங்களிடத்தில் சொன்னது, ஒரு 40 ஆண்டுகளாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு யுனானிக்கு தமிழ்நாடு அரசு முக்கியத்துவம் தந்து அரசு மருத்துவமனைகளில் யுனானி மருத்துவ சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. யுனானி மருத்துவ படிப்புகளுக்கும் இன்றைக்கு முக்கியத்துவம் அளித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வகையில் இந்தியாவில் ஒரு மிக சிறந்த அளவில் இந்திய மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் தருகிற மாநிலமாக தமிழ்நாடும் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற மருத்துவ மையமும் அதேபோல் போடப்பட்டிருக்கிற இன்றைக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.